வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு சாதா ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா அகலமாக இருந்துச்சு. அதனால் நான் பேக்குக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே மடித்து அடிக்க 2 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு, இந்த ப்ளவுஸோட ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் அயன் பண்ணி, சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு முடிகிற இடத்துல பாடி சுற்றளவையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு, அப்புறம் ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கழுத்தகலம் பார்த்திங்கன்னா எனக்கு 2.25 வந்துச்சு, நான் அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு கரெக்டாக அப்படி அந்த தையல் வர இடத்துல நீங்கள் விரலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலத்தை மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க, இல்லைனா கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இப்போ எனக்கு 2.25 இருந்துச்சு, நான் அதே இதில் மார்க் பண்ணி கீழே ஒரு 1/2 இன்ச் வச்சு நான் ரவுண்டாக ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எல்லாமே கரெக்டான அளவு தாங்க மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணேன். கீழே 1 இன்ச் பார்த்திங்கன்னா டாட்டுக்கும் எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். மேலேயும் அதே மாதிரி 2 இன்ச்சு விட்டுவிட்டேன். இப்போ இந்த 2 இன்ச்சுக்கும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கட்டி நம்ம கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கலாங்க. கழுத்தா அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு இப்படி ஒரு கர்வாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அது நமக்கு கட்டிங் பாயிண்ட். இப்போ நான் அந்த முன்னாடி வச்சுருக்க டாட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான் பேக் பார்ட்டு. ரொம்ப அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான அளவில் நான் ஒரு அர்க்காத் லைட்டாக போட்டுக்கிறேங்க. நம்ம எந்த இடத்துல நமக்கு தையல் ஓட்டுறதுங்கிறது ஈஸியாக தெரியும், அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிட்டோம்னா. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நான் பேக் பார்ட்டை வச்சு ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இதெல்லாம் தான் நம்ம கரெக்டான ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். முன் கழுத்தும் கரெக்டான அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு விட்டுருந்ததில் மார்க் பண்ணிக்கிட்டு, கழுத்தை நான் எந்த இடத்துல வருது கழுத்து முன் இறக்கம் அப்படின்னு பார்த்து நான் மார்க் பண்ணி நான் ஸ்கேல் வச்சே போட்டுக்க போகிறேங்க. அப்படியே நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதுனால அளவு ப்ளவுஸில் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் மார்க் பண்ணி இப்படி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல்கிட்ட 1/2 இன்ச்சு கீழே தள்ளின மாதிரி மார்க் பண்ணி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது இந்த ப்ளவுஸ் எனக்கு கிராஸ் ப்ளவுஸாக இருந்துச்சு, ரொம்ப இழுவை கொடுத்துச்சு. அதனால் நான் அதோட ஹைட் பார்த்திங்கன்னா நார்மலாக இழுக்காமல் வச்சு பார்த்தா எனக்கு மேலே ஷோல்டர்லேருந்து 13.5 வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக எனக்கு 13.5 வருது. கீழே அளவுக்கு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ அந்த மெயின் டாட்டுக்கு எந்த இடத்துல வந்துச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஐ கட்டுறதுக்கு ஊக்கு கட்டுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மெயின் டாட்டோட கேப்பு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே கரெக்டாக தையலுக்கு விட்டதுலேருந்து நீங்கள் கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பேக் பார்ட்டோட ஒரு 2 இன்ச்சு மேலே தள்ளின மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ ஊக்கு பட்டிக்கிட்டு எந்த லென்த்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டாட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தமாக 1 இன்ச்சு நான் விட்டுக்கிட்டேன். இப்போ அந்த மெயினோட ஹைட்டுக்கும் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்த இதுக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எனக்கு ஒரு 2.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கேன். இதோட லென்த்து டாட்டோட வித்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருந்துச்சு.
அதுலேருந்து அளவு ப்ளவுஸில் வச்சு பார்த்தா எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. அதோட ஹைட் பார்த்திங்கன்னா அளவுக்கு விட்டதை சேர்த்து 3.5 இன்ச்சு. நம்ம கரெக்டாக அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஐ கட்டுற பக்கம் உள்ள அந்த லென்த்தை மட்டும் பார்த்துக்கலாம். அந்த டாட்டோட லென்த்து, அந்த டாட் எந்த இடத்துல வந்துச்சுங்கிறதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறமா ஆம் ஹோல் கிட்ட வர்ற டாட்டு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டான அளவில் வச்சு, எனக்கு ஒரு 5, 5.25 வந்துச்சு, அந்த இடத்துல வச்சுட்டு மேலே கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ மெயின் டாட்டுக்கும் ஆம் ஹோல் டாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்து நம்ம அதோட லென்த்தை வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2 இன்ச் இருந்துச்சு. நான் கரெக்டாக மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணி முடித்தாச்சு. இதவே நீங்கள் பேக்கில் இருக்கிறதுக்கு கரெக்டாக நீங்கள் ஒரு பின் இருந்ததுன்னா இந்த டாட் வைக்கிற இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா அது கீழே விழுந்துடும், நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய லென்த் அந்த மெயின் டாட்டுக்கும் அந்த இதுக்கும் கரெக்டாக 3 இருக்குங்க. இப்போ கழுத்துக்கு நம்ம வெட்டுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதையும் கரெக்டாக மறக்காமல் மார்க் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல டாட் பிடிக்கணுங்கிறத நம்ம அர்க்காத் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 சைடும் அர்க்காத் விழுந்துடும், நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இது ரொம்ப பிகினராக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மார்க் பண்ண இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மடித்து போட்டதுனால இந்த 2ஆக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஆம் ஹோல் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். டாட் எந்த இடத்துல பிடிக்கணுங்கிற இடத்துலையும் மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை, அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்து நம்ம அடிச்சுக்கலாங்க. அடுத்தது ஸ்லீவுக்கு நான் ஒரு 1.5 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலை வச்சா கரெக்டாக நமக்கு 1.5 இன்ச்சு கிடைக்கும். நான் அதை வச்சு லைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு நல்லா இழுத்து வச்சு ஆம் ஹோல் ரவுண்டு எந்த இடத்துல முடியுதுங்கிற இடத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றளவையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஜாயின் ஆகிற இடத்துல அப்படியே விரலை வச்சு ஒரு 3-4 மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக ஸ்லீவ் வந்துடும். ஈஸி தாங்க. அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் அளவுக்கு மட்டும் கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. இது பேக் பார்ட்டுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருந்தோம், 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழே லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்லீவில் கரெக்டாக அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கிட்டீங்கன்னா மடிச்சடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆம் ஹோல்கிட்டையும் சென்டரையும் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக அந்த அர்க்காத் பண்ணலேருந்து 1 இன்ச்சு மேலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறமா 2க்கும் சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இதே மாதிரி ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. குடஞ்சி கட் பண்ணுறது ஈஸி தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஸ்லீவும் வெட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பட்டி தான். பட்டிக்கு நான் எந்த ஒரு அளவும் எடுக்க மாட்டேங்க. பேக் பார்ட் வந்து எந்த அளவு இருக்கோ அதே அகலத்துக்கும் உயரம் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். துணி கொஞ்சம் நைஸாக இருந்தால் 3 பீஸ் எடுத்துக்கலாம், திக்காக இருந்தால் 2 பீஸ் போதுங்க. அப்போ தான் கொஞ்சம் சுருண்டுட்டு வராமல் இருக்கும் பட்டி.
இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 பேக் பார்ட்டோட அளவுக்கு நான் 4 பீஸ் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா பேக் பார்ட்டை வச்சு ஐ கட்டுறது எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறதையும் நான் பார்த்து ஒரு தோராயமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா மடித்து 2.5 இன்ச்சு ஒரு பீஸும் அப்படியே சிங்கிளாக ஒரு 2.5 இன்ச்சும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். அவ்வளோதாங்க. ஈஸியாக சிம்பிளாக சாதா ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.